புஷ்பலதா இப்பொழுதும் கவுன்சிலர், அவங்க டவுன் பஞ்சாயத்தினுடைய மெம்பராக இருக்கிறாங்க, நல்லூர் பஞ்சாயத்தினுடைய அவர்களே, மற்றும் இந்த பேராசிரியர் சஜீவ் இல்லாத நிகழ்வே இருக்காது. தன்னையே சமயத்துக்காகவும் தமிழுக்காகவும் இலக்கியத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற சஜீவ் அவர்கள் பேராசிரியர் என்று சொன்னால் அவர்தான். அப்படிப்பட்ட நமக்கு வருகின்ற அவர்கள் பேருரையாற்ற இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெரியவர் அவர்களே, அதனடுத்து இந்த நிகழ்ச்சியில் வித்யாஜோதி ஐயப்பதாஸ் அவர்கள். ஐயப்பதாஸ் என்று சொன்னால் அவருடைய பேச்செல்லாம் இந்த அரங்கமெல்லாம் கிடுங்கும், அப்படிப்பட்ட பேசுவார். எல்லாரையும் மகிழ்விச்சு திரிப்பூட்டி எல்லாரையும் ஒருமித்து படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய குமரி மாவட்டத்திலே ஒரு அருமையான சிறந்த ஒரு பூசாரியாக, அரசாங்க அலுவலராக, அரசாங்கத்தில் கூட பணி செய்கின்ற ஒரு அலுவலர். அவருக்கு 24 hours போதாது. அப்படி எப்பவும் சமயம் தேசியம் என்ற நோக்கில் வாழ்ந்து கொண்டு அந்த இருக்கின்ற ஐயப்பதாஸ் அவர்களே. அதனடுத்து ரவீந்திர சார் அவர். ரவீந்திர சார்னா எனக்கு தோளோடு தோளாக என்று செயல்பட்டு பாரத கலாச்சார பேரவைக்கு இரட்டைகளாக இருக்கின்ற மகேஸ்வரி ஒரு ஆள், ரவீந்திர சார், 2 பொருளாளர்கள். அப்போ அப்படிப்பட்ட ரவீந்திர சார் அவர்களே. அதனடுத்து நம்முடைய கிருஷ்ணகுமார் அவர்கள். இப்போ கிருஷ்ணகுமார் அவர்கள் என்று சொன்னால், இப்போ உண்மையில் நம்முடைய சேவா பாரதியினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், என்ன பொறுப்பு, முன்சிறை ஒன்றிய பெருந்தலைவர் இல்லை, தலைவர், முன்சிறை சேவா பாரதி தலைவர் அவர்கள் நிறைய கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் அவரை வெளியிடணும். அப்படிப்பட்ட சேவா பாரதி முழு மூச்சாக 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கின்ற திரு கிருஷ்ணகுமார் அவர்களே. அதனடுத்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆலயத்தினுடைய பொருளாளர் தேசிங் அப்போ தேசிங் நம்ம பள்ளிக்கூடத்தையும் இப்போ தாளாளர் இல்லைன்னா கரஸ்பாண்டர் இல்லைன்னா இவர் தான் கரஸ்பாண்டர். அப்படி ஒரு அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற, பொருளுதவி செய்து கொண்டிருக்கின்ற, தன்னை வீடையும் பார்க்காமல் சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற தேசிங் அவர்களே. அதனடுத்து முன்னாள் ஆலயத்தினுடைய பொருளாளர் திரு பத்திரிகை சார் அவர்களே. அதோடு பெருந்திரளாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, அதை இந்த ஒரு நிகழ்ச்சிகளையெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருந்த பேபி அவர்களே, நிர்மலா அவர்களே, மற்றும் அந்த சிறார்களுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கின்றேன். இப்போ பல ஆண்டுகளாக இந்த இடத்துல நம்ம பொங்கல் விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ பொங்கல் விழா என்பது ஒரு விழா, அந்த பழைய கலாச்சாரத்தை பண்பாட்டை காத்துக்கொள்வதற்கு ஒரு விழா. பெருமைகளை எல்லாம் அருமைகளை எல்லாம் உலகோர செய்கின்ற வகையில் இன்று வெளிநாட்டிலே பாரதத்தினுடைய புகழ் பேசப்படுகின்றன, பாரத பிரதமருடைய புகழ் பேசப்படுகின்றன. உலகத்தில் ஒரு வல்லரசாகின்ற நாடாக பாரதம் உயர்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் விவேகானந்தருடைய எழுச்சி உரைகள், அவருடைய தத்துவங்கள் எல்லாம் நம்மை வாழ வைத்துக் கொண்டு பார்க்க முடியும். இதே பொங்கல் விழா என்று தமிழர் விழா என்று சொன்னாலும் கூட பல இடங்களிலே மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. இப்போ மகர சங்கராந்தி என்று சொன்னால் அப்போது இந்த மார்கழி மாதம் வர பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னார்கள் தேவர்களுக்கு. ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த தார்வாயில் இந்த மார்கழி மாதம் இருக்குது. அடுத்தது தட்சணாமூர்த்தி என்று சொன்னால் தெற்கு திரையில் இருக்கின்றவர் அர்த்தம். அந்த தட்சணா திசையிலிருந்து சூரியன் உத்தராயண பகுதிக்கு வருகின்ற அந்த நாள் தான் இந்த பொங்கல் விழா. எனவே நாம் இந்த சூரியனை நம்பி வாழ்கிறோம், பஞ்சபூதங்களை நம்பி வாழ்கிறோம். காற்றில் வாழ நீங்கள் பெறுவீர்கள். எனவே இறைவனை வழிபடுவதற்கின்ற உகந்த நல்ல மாசத்திலே சூரியன் நம்முடைய தட்சாணத்தில் உத்தராயணத்தில் வருகின்ற நிகழ்வு. எனவே எல்லோரும் மங்களம் உண்டாகும், எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற்று நீங்கள் வாழ இறைவனை வேண்டி இந்த தலைமையுரை நிறைவு செய்கிறேன். அன்பு வணக்கம். மிக சிறப்பாக தலைமையுரையாற்றிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கும் வண்ணமாக வித்யாஜோதிக்கு பொருள் விளங்கும்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு சகோதரர், எல்லா துறைகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தனக்கென ஒரு பணி வழங்கினால்
அந்த பணியினுடைய முழுமையும் வெளிப்படும் வகையில் செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்த திரு ஐயப்பதாஸ் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கஜானனம் பூதகணாதிசேபிதம் கபித்தஜம்பூ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். எங்கு நிறைந்து எல்லா உயிர்களையும் காத்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் எம்பெருமான் விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பொங்கல் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரத கலாச்சார பேரவை மற்றும் சதாசிவ மனோன்மணிபுரத்தை சார்ந்த சேவா பாரதி சுய உதவிக் குழுக்கள் அனைத்திற்கும் இந்த மேடையே அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய ஆசிரிய பெருந்தைகள், பெரியவர்கள், ஆலயத்தினுடைய நிர்வாகிகள், நம்முடைய நிர்வாக குழுவை சேர்ந்த பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் அடியேனுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், பொங்கல் விழா என்று வைத்திருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் இந்த உலகத்தில் அவதரித்து 162வது ஆண்டு நினைவு நாள் இன்றைய தினம். அற்புதமான நாள். இந்த நாளிலே நம்முடைய ஊரிலே பொங்கல் விழாவை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் வாழ்ந்து காட்டிய, வழி சொன்ன அற்புதமான விஷயங்களை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இன்றைய தினம் இந்த பாரத கலாச்சார பேரவை நம்முடைய ஊரில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது என்று நாம் இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன். அன்புக்குரிய பெரியவர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறாங்க இந்த மேடையில். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை தேவீந்திரன் ஆசிரியர் அவர்கள் எனக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்தாங்க. உறவு முறையில் எனக்கு சித்தப்பா, ஆனால் என்னுடைய ஆசிரியர் வணக்கத்துக்குரியவர். அவர் நிறைய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் படிக்கும்போது சொல்லி தந்திருக்காங்க. அது மாதிரி பெரியவர்கள் எல்லாம் வழிகாட்டியிருக்காங்க. நான் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பொங்கல் விழாவில் நாம் நிறைய விஷயங்களை நம்ம உறுதியாக ஒரு மனப்பான்மையோடு கொண்டு வரணும். நம்முடைய உறுதித்தன்மையை நாம் உருவாக்குவதற்காகவே விழாக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். வெறுமனே விழாக்கள் ஏற்பாடு செய்யலை, நம்முடைய உறுதித்தன்மையை மேம்படுத்த வேண்டும். எல்லாரும் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, கடவுள் நமக்கு எப்போ வேணாலும் எதை வேணாலும் கொடுப்பார். நான் ஒரு கணக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் விட சொன்னால் நம்ம முடிச்சிடலாம். ஒரு வழிப்போக்கன் நடந்து போயிட்டு இருந்தான். அவருக்கு கையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது காட்டில் மாட்டிட்டான். அவனுக்கு கையில் ஒரு 3 ரொட்டி இருந்தது. அவனுக்கு என்ன செய்யணும்னா, ரொட்டியை இரவு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும். காட்டில் மாட்டிட்டான், அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். அப்போ திரும்ப 2வது அவன் தனியாக இருந்ததுனால, நம்ம எல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் தனியாக இருந்த ஒரு பாட்டு வருமா ராதா, தனியாக நடந்து போய் பார்த்தா. இப்போ எல்லாம் தனியாக நடக்கிறவங்களே கிடையாது. இப்போ காற்றுல ஒன்று சொருவி வச்சுருக்கோம், சும்மா நடந்து போயிட்டு பாடிட்டே போவான், பேசிகிட்டே போவான். நம்ம என்ன நினைக்கிறேன்னா, நம்மகிட்ட தானே சொன்னாங்கன்னு திருப்பி கூப்பிட்டு கேட்போம். பைக்கில் பின்னாடி உட்கார்ந்தா கூட அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே போவார். நம்ம பேக்கில் பின்னாடி இருந்துட்டு என்கிட்ட கேட்டீங்கன்னு கேட்டால் இல்லை வேற என்னாங்க, நமக்கு தெரியாது. பண்ட காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐயா வைகுண்டர் சொல்லுவார், மனிதன் தன்போக்கில் தானே புலம்பிக் கொண்டிருக்கும் காலம் வரும். இப்போ மனிதர்கள் எல்லாருமே செல்லை கையில் வச்சுட்டு, செல்லு எங்கே இருக்குன்னே தெரியாது, செல்லு பைக்கிலே இருக்கும். காற்றுக்குள்ளே ஒன்று இருக்கு, இல்லை களத்தில் ஒரு மாலை கிடக்கும். தன்போக்கிலே புலம்பிட்டு போகிற காலம் வந்தாச்சு. அவர் சொன்னது ஒன்றும் பொய்யாகல. அதனால் மனுஷன் தன்போக்கிலே புலம்பிட்டா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மனுஷன் தனியாக போன மாட்டிட்டான் காட்டில். அவனுடைய கையில் ஒரு 3 ரொட்டி இருந்து. எத்தனை இருந்து? 3 ரொட்டி இருந்து. இதுதான் கணக்கு. கடவுள் கணக்காக்க, மனுஷ கணக்கு கிடையாது. கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துருந்து தனியாக சாப்பிடணும்னு ஆலோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு மனுஷன் இன்னொருத்தன் வந்து சேர்ந்தான். இப்போ இவனுக்கு என்ன வரும்?
சந்தோஷம் வரும். ஒரு ஆளுக்கு கூட ஒரு ஆள் வந்தாச்சு. அப்போ அவனு வந்து உட்கார்ந்துருந்தான். அவனு கையில் 5 ரொட்டி இருந்து. முதல்ல எத்தனை இருந்து? 3. ரெண்டாவது வந்தவன்ட்ட 5, 5 3 8. இப்போ 2 பேரா சாப்பிட உட்கார்ந்த உடனே ரெண்டாவது வந்தவன் சொன்னா நம்ம பாதி பாதியா சாப்பிடுவோம், சமமா சாப்பிடுவோம்னா. அப்போ சமமா சாப்பிடுவோம்னா இவன் சரின்னு சொல்லி 4 4 எடுத்து வச்சு சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கும்போது 3வது ஒருவர் வந்தார். இவர் பெரிய பணக்காரன் என்ன யாரு? நம்ம பணக்காரன் என்ன சாதா என்ன நினைப்பேன்னா வயறு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், உடம்பு கொஞ்சம் வண்ணமாக இருக்கணும், நல்ல வசதி உள்ளது மாதிரி இருந்தாலே பணக்காரன்னு நினைப்போம். அப்படிதான். பணக்காரன்னா யாரு? நல்ல மனசு உள்ளவன் பணக்காரன். நல்ல மனசு யார்கிட்ட இருக்கும்? ஒரு இவ்வளோ நீளத்து ஒரு கத்தியை தூக்கிட்டு போய் குத்தி பார்க்கணும் யார்கிட்ட நல்ல மனசு இருக்குன்னு. நல்ல மனசுன்னா பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவன் எல்லாருமே நல்ல மனசு உள்ளவங்க தான். அவங்க தான் பணக்காரன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இப்போ இங்கே வந்த பணக்காரன் அப்படி இல்லை, நிறைய பணம் உள்ளவன். 3வது வந்தவன் வந்து உட்கார்ந்தான். ஐயா, எனக்கு நல்ல வயிறு பசிக்குது, நீங்கள் ரொட்டி சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் தாங்க, நான் அதுக்கு ஏதாவது உதவி உங்களுக்கு செய்யலான்னா. இவங்க சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு இப்போ 3 பேர், 3வது வந்தவன்ட்ட ரொட்டி இல்லை, பணம் இருக்குது. முதல்ல 2 பேர்கிட்டையும் ரொட்டி இருந்து. முதல்ல எத்தனை இருந்துன்னு சொன்னேன்? 3. ரெண்டாவது வந்தவன்ட்ட 5 3 8. இப்போ அந்த பணக்காரர் சொன்னார், சமமாக சாப்பிடணும். 3 பேர் இருக்கோம், எத்தனை ரொட்டி இருக்கு? 8. சமமாக சாப்பிட முடியுமா? முடியாது. நம்ம அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் முடியும். அதுக்கு தான் மனசு வேணும்னா. பணக்காரன் சொன்னா சாப்பிடலாம், சமமாக சாப்பிடலாம்னா. சரி, எப்படி சாப்பிட முடியும்னா ஒரு ரொட்டியை 3ஆ கிழிக்கணும், 3ஆ பிச்சணும். எத்தனை ரொட்டி இருக்கு? 8. 8 ரொட்டியை 3 3ஆ கிழிச்சா எத்தனை வரும்? 24. ஒரு ஆளுக்கு இப்போ எத்தனை கிடைக்கும்? 8 துண்டு கிட்டும். கிடைக்குமா? சமமாக சாப்பிட முடியுமா? முடியாதா? முடியும். 3 பேரும் சமமாக சாப்பிட்டுட்டு கதைகள் பேசிட்டு இரவு நேரத்தை காட்டில் கழிச்சிட்டு பணக்காரன் காலையில் எழும்பின உடனே இந்த 3 ரொட்டி கொண்டு வந்தவன்கிட்ட ஒரு 8 பொற்காசை கொடுத்துட்டு நீங்கள் பிரித்து எடுத்துட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ 5 கொடுத்தவன்கிட்ட கொடுத்துருந்தா அவன் 5 எடுத்துட்டு 3 இவனுக்கு கொடுத்துருப்பான். 3 கொடுத்தவன்கிட்ட கொடுத்தவொடனே இவன் சொன்னான் சமமாக எடுப்பேன்னா. இவன் சொன்னான் சமமாக எடுக்க விடாது, நான் 5 கொண்டு வந்தேன் எனக்கு 5, நீ 3 கொண்டு வந்தா உனக்கு 3ன்னா. இவன் விட மாட்டான், சமமாக தான் எடுக்கணும்னு. நம்முடைய நியாயம் என்னது சொல்லுவோம் பாப்பா. இதான் மனுஷனுக்கு என்னன்னா, நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும், ஆனால் நிறைய பயிற்சி இருக்கணும். பயிற்சி இல்லாததுனால தான் நம்ம சில விஷயங்களை அப்படி பண்ணுவோம். நமக்கு நியாயம் என்னது சொல்லுங்க பாப்பா. நீங்க சமமாக எடுக்கணும், அதானே நம்ம சொல்லுவோம். இது மனுஷனுக்கு நியாயம். கடவுள் ஒரு நியாயம் வச்சிருப்பாரு. கடவுளுக்கு நியாயம் வேற. அதனால தான் நம்ம கடவுள் நம்மை விட உயர்ந்தவர் அப்படின்னாரு. மனுஷனுக்கு நியாயப்படி 2 பேரும் சமமாக எடுக்கணும். அவன் சமமாக எடுக்க முடியாதுன்னு 5 கொண்டு வந்தவன் சொன்னான், எனக்கு 5 வேணும், உனக்கு 3 வேணும் தான் தருவேன்னா. இவன் என்ன செய்தான்னா ஒரு பெரிய மகானை தேடி போய் நமக்கு நியாயம் பேசணும்னு ஒரு நீதிபதியை தேடி. அன்னைக்கெல்லாம் ஊருக்கு ஒரு நீதிபதி இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் குளுத்தர கோர்ட்டு அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அன்னைக்கு அப்படி இல்லை. ஊரில் ஏதாவது விஷயம் நடந்தால் ஊரில் உள்ளவங்க தான் நியாயம் சொல்லணும். போனாங்க, தேடி போயிட்டு சொன்னாங்க. இப்போ இந்த 8 ரொட்டி துண்டு கொண்டு வந்த 8 பொற்காசை கொண்டு வந்து வச்சுட்டு சமமாக எங்களுக்கு நீங்கள் நியாயமாக பங்கு வச்சு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 அதாவது 3 கொண்டு வந்தவன் வழக்கு தொடுக்கிறான். அப்போ இவன் சொல்கிறான் எங்களுக்கு சமமாக இல்லை, நியாயப்படி நீங்கள் தரணும்னா. இப்போ அடுத்த நாள் தீர்ப்பு ஒத்தி வச்சு அடுத்த நாள் தீர்ப்பு சொல்கிறார் நீதிபதி. இதுதான் இறைவனுடைய தீர்ப்பு. நம்ம அதனால் நமக்கு கடவுள் என்ன தரணும்னு நினைக்கிறாரோ அதை தான் தருவார். நம்ம எவ்வளவு தான் சாடினாலும் கடவுள் நினைச்சாதான் நடக்கும். அதுக்கு தான் இந்த விழாவே. அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார் பாருங்க. 5 கொண்டு வந்தவனுக்கு 7 பொற்காசு, 3 கொண்டு வந்தவனுக்கு 1 பொற்காசு. தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டார். வெளியில் வந்தால் இவன் விட மாட்டான். 3 கொண்டு வந்தவன் காலை போய் பிடிச்சு வச்சுட்டு என்னவாய் தீர்ப்பு சொன்னீர், இதா தீர்ப்பு, நான் 3 கொண்டு வந்தேன் எனக்கு 3 தரணும், அவன் 3 தரேன்னா சொன்னான், நியாயப்படி 3வது தரணும் இல்லையா, சமமாக தரலன்னா அப்படின்னு இவர் பிடிச்சு வச்சுட்டு கேட்கிறார். இவர் சிரிச்சுட்டே சொன்னார், அதுதான் ஐயா தீர்ப்புன்னாரு. இது எப்படி தீர்ப்பு, நீங்க எப்படி தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லணும்னா இவர் கேட்கிறார் பாருங்க. நீ எத்தனை கொண்டு வந்தான்? 3 கொண்டு வந்தான். அவன் எத்தனை கொண்டு வந்தான்?
5 கொண்டு வந்தான். 3 எத்தனையா கிழிச்ச? 9ஆ கிழிச்ச. அவன் கொண்டு வந்தது 5 எத்தனையா கிழிச்சோம்? 15ஆ கிழிச்சான். நீ 9ல் எத்தனை சாப்பிட்ட? 8 சாப்பிட்ட. மீதி எத்தனை கொடுத்த? 1. அவன் எத்தனை சாப்பிட்டான்? 8. மீதி எத்தனை கொடுத்தான்? 7. அவன் 7 கொடுத்தான், இவன் 1 கொடுத்தான். அப்ப 1 கொடுத்தவனுக்கு 1 பொற்காசு, 7 கொடுத்தவனுக்கு 7 பொற்காசு. இதுதான் நீதின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுதானே நீதி? கடவுள் நீதினா இதுதான். மனுஷ நீதினா வேற எப்படி இருக்கும்? அதனால நமக்கு கடவுள் ஒரு நியதியை வச்சிருந்தாங்கன்னா அது யாராலும் மாற்ற முடியாது. சுவாமி விவேகானந்தர் அதனால தான் சொன்னார், உண்மையை பேசும்போது கஷ்டம் வரும். கஷ்டம் வருது என்பது உண்மையை மறைத்தால் வாழ்க்கை முழுக்க என்ன செய்வாங்க? கஷ்டப்படுவோம். அதனால உண்மையை பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள்னார். இந்த விழாவில் நாம எல்லாரும் ஒரு முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சின்னா, விழாக்கள் எல்லாமே மனிதனை மேம்படுத்துவதற்காக நம்முடைய தர்மம் முதலில் கொண்டு வந்தது. அதனால நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும். வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தர்மம். இதில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் என்ன செய்யணும்னா சமாளிக்கணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, ஒரு எல்ஐசி நிறுவனம் இருந்தது. அதில் ஒரு வாயிற்காவலாளியை உட்கார வச்சுருந்தாங்க எல்ஐசி நிறுவனத்தில். அந்த வாயிற்காவலாளி பழைய அந்த நிறுவனத்தை துவங்கின ஆளுக்கு நிறைய உதவி செய்தார். அதனால் என்ன செய்தார்னா, இவர் என்ன செய்தார்னா, அவருக்கு நிறைய உதவி செய்ததுனால நீ எப்படியாவது என்னுடைய நிறுவனத்தில் பணி செய்யணும்னு உட்கார வச்சுருந்தார். ஆனால் என்ன பண்ணான்னா, இவனுக்கு வேலை என்னதுன்னா, டெய்லி போய் சேரில் உட்காரியது உறங்கியது. அதனால் அந்த மேனேஜர் என்ன செய்தார்னா, இப்படி உறங்கியவனுக்கு சம்பளம் கொடுக்கப்படாதுன்னு முதலாளிகிட்ட போய் சொன்னான். முதலாளி என்ன செய்தார்னா, அவன் நமக்கு முதல்ல பழைய காலத்தில் உதவி செய்தவன், முன்னாடி நிறைய உதவிகள் பண்ணவன், அவனை வேலையிலிருந்து தூக்க முடியாதுன்னா. இவன் சொன்னா, நீங்க தூக்கலன்னா நிறுவனம் அழிஞ்சு போகும். இவன் தினசரி வந்து கடைக்கு நிறுவனத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன செய்தான்? உறங்கிட்டு இருக்கிறான். அதனால நிறுவனம் அழியினார். இவர் முதலாளி என்ன சொன்னார் தெரியுமா? அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, நல்லவர்களுடைய அறிவுரை நமக்கு வேணும் அப்படின்னாங்க. நல்லவர்களுடைய அறிவுரை வேணும். முன்னாடி நமக்கு உதவி செய்தவங்களை மறக்கக்கூடாது. 2 விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காங்க, நம்ம மறக்கக்கூடாது. 1. 2வது, நமக்கு உதவி செய்தவங்களை நம்ம மறக்கக்கூடாத மாதிரி நம்ம என்ன செய்யணும்? பிறருக்காக எதையாவது செய்வதற்கும் தயாராகணும். இவர் சொல்கிறார் பாருங்க, அறிவுரை வேணும். முன்னோர்களுடைய அறிவு நமக்கு கட்டாயம் அறிவுரை வேணும். இவர் சொல்கிறார் முதலாளி அவனை பார்த்து, எப்பா அவன் தூங்கிட்டே இருக்கட்டும், நீ கவலைப்படாத. இது என்ன நிறுவனம்? காப்பீட்டு நிறுவனம், அப்படித்தானே? எல்ஐசின்னு சொன்னேன்ல, காப்பீட்டு நிறுவனம். அவன் உறங்கிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் அந்த மேசையில் ஒரு போர்டு எழுதி வை. நீ அது, எங்கள் நிறுவனத்தில் காப்பீடு செய்தால் இவரை போன்று பகல் நேரங்களிலும் உறங்கலாம். எங்கள் நிறுவனத்தில் காப்பீடு செய்தால் இவரை போல பகல் நேரத்திலும் தூங்கலாம். எழுதி வைனார். எழுதி வச்சாரு, போர்டை எழுதி வச்சாரு. அவன் உறங்க தான் செய்தான். ஆனா எல்லாரும் வரக்கூடியவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க? இந்த நிறுவனத்தில் காப்பீடு செய்தா நமக்கு என்ன செய்யும்? தூக்கம் எல்லாம் சிறப்பா வரும், இங்கே பண்ணுவேன்னு சொல்லி. மனுஷனுக்கு தூக்கம் தானே முக்கியம் இல்லையா? அதனால எல்லாரும் என்ன செய்தாங்க? அங்க காப்பீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறுவனம் வளர்ந்தது. இதுல என்ன நம்ம புரிஞ்சிடணும்னா, பெரியவருக்கு அறிவுரை அவரை பிரிச்சு விடல. வேலை இருந்து விட்டாரா? விடல. அவனை அப்படியே வச்சுட்டு அவனை கிட்ட ஒரு போர்டை வச்ச சொன்னாரு. இப்ப நிறுவனம் வளர்ந்துதா இல்லையா? வளர்ந்தது. அதனால முன்னாடி உதவி செய்தவனை பிரித்தும் விடல, அவருக்கு அறிவுரைப்படி ஒரு போர்டை வச்சாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாராவது உதவி செய்தாங்கன்னா எந்த நேரத்திலையும் நம்ம அவங்கள மறக்கக்கூடாது. எவ்வளவுதான் அவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும், அவர்னால நமக்கு ஒரு இழப்பு வந்தாலும் அந்த இழப்பு பெருசல்ல, அன்றைக்கு உதவினதை நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒருவர் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்லி இருந்தாங்கன்னா, நமக்கு வழி சொல்லி தந்திருக்காங்கன்னா அவங்கள நாம மறக்கக்கூடாது. இந்த 2 விஷயமும் இன்னைக்கு நம்முடைய விழாவில் இருக்கு. என்ன தெரியுமா? பாரத கலாச்சார பேரவை பாரத நாடு முன்னாடி எப்படி கலாச்சாரத்தை போதித்தது என்பதை சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு பாரத கலாச்சார பேரவை முழுக்க தன்னையே இழந்தவாறு என்ன செய்துட்டு இருக்கு. இந்த சமுதாயத்தில் நிறைய இடத்துல, நேற்று ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருந்தாங்க. கலாச்சாரத்தை பற்றி நம்முடைய பண்பாடுகள் முன்னாடி நம்முடைய பெரியவர்கள் சொன்னது மறக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை தொடர்ந்து சுய உதவி குழுக்கள் பாருங்க. ஒரு காலத்தில் நமக்கு 1000 ரூபாய் தேவைப்பட்டுன்னா நம்ம என்ன செய்வோம்? போய் ஒரு 5000 ரூபாய் தேவைப்பட்டுன்னு வச்சுருங்க, முதல்ல ஒரு
நான் கண்கூடா பார்த்த விஷயம் இது. ஒரு சொசைட்டியில் வந்திருந்தா கூட ஒரு கம்மலில் தூக்க கலத்தி வைப்பாங்க. அவர் பார்த்துட்டு சொல்லுவார் இது ஒரு 3000 தேருன்னு. அடுத்து என்ன செய்வோம்? கம்மலையே கலத்தி வைப்போம். இன்னைக்கு ஐயே சுய உதவிக்குழுன்னா என்னது? இன்னைக்கு நினைச்சு பாருங்க, ஒரு துண்டு பேப்பர் இத்தனை நீளத்துக்கு 10 லட்சம் இல்லையா? பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்கு, பணம் வேணும்னா சுய உதவி குழுவில் நமக்கு பணம் இருக்குன்னா யாருமே மெடிக்கல்ல கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோம். அப்ப நமக்கு உதவி செய்கிறது சுய உதவி குழு, மறக்க கூடாது. நம்மளுக்கு உதவி செய்தது நம்முடைய பண்பாடு விளக்கு, ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு நம்முடைய பொங்கல் விழாவை நடத்துறாங்க. இந்த 2 பேருடைய முயற்சியும் பாழா போகாம இருக்கணும்னா நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? ஒரு உறுதிமொழி எடுக்கணும். சுய உதவி குழுவில் இருக்கணும், சுய உதவி குழுவில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி நம்முடைய கலாச்சாரத்தை போதித்த பெரியவர்களை மறக்காம அவங்க கூட சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தணும். என்ன நல்ல உறுதியோட நம்ம எல்லாம் வாழணும். அதற்கு எம்பெருமான் விநாயக பெருமான் நமக்கு அத்தனை பேருக்கும் அருள் புரியட்டும் என்று சொல்லி அவர் திருப்பாதங்களை பணிந்து வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க நம்முடைய இந்த பொங்கல் விழாவினுடைய சிறப்புகள். அரை மணி நேரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அத்தனை பேருக்கும் மிக அருமையான கருத்துக்களை எடுத்து சொன்ன ஐயப்பதாஸ் சார் அவர்களுக்கு நன்றி. போட்டியாளர்களுக்கு இறுதி 1 நிமிடம், ஒரே 1 நிமிடம் இருக்கின்றன. கடைசி 1 நிமிடம் போட்டியை நிறைவு செய்ய வேண்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியோடு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல வருகின்றவர் பேராசிரியர் சஜீவ் சார் அவர்கள். ஒரு பேரறிஞர். உண்மையிலே நாம் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் இலக்கியம், இலக்கணம் கூட அவ்வளோ கற்று வச்சுருக்காரு. என்ஜினியரு, இப்போ கூட டிப்ளமோ எழுதுகிறாரு, பிஇ எழுதுகிறாரு. ஆக்சுவலி எம்சிஏ முதல்ல படித்தாங்க. இப்படி எல்லா துறைகளிலும் பட்டம் வாங்கி சமூகத்தில் ஒரு நிறை மனிதராக தன்னை பரிணமித்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் சஜு சார் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வாழ்த்துரை வழங்குவார்கள். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி இங்கு செவ்வனே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு அடிகோலியவர் பாரத கலாச்சார பேரவையினுடைய தலைவர் திருமிகு மு. பாஸ்கரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து ஒரு அற்புதமான உரை, பொங்கல் நிகழ்ச்சி, விவேகானந்தனுடைய பிறந்த நாள், சிவபாரதி சுய உதவி குழுக்கள் என்ற அத்தனையும் தத்தம் பெருமையை சிறப்பை இந்த அவையிலே நன்கு எடுத்து ஏம்பி அமர்ந்திருக்கிற நம்முடைய பெருந்தகை ஐயப்பதாசார் அவர்கள் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்த நம்மளுடைய ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் திருமதி ராஜேஸ்வரி டீச்சர், சிவகாமணி டீச்சர், நம்மளுடைய இந்த ஆலயத்தினுடைய முன்னாள் நிர்வாகி பத்ரகிரி ஐயா அவர்கள், பொருளாளர் தேசிங்கு ஐயா அவர்கள், சிவபாரதியினுடைய முஞ்சரை ஒன்றிய பொறுப்பாளர் திருமிகு கிருஷ்ணகுமாரி அவர்கள், என்னுடைய ஆசிரியர், பள்ளிக்கூடத்தில் நான் படித்த தருணம் என்னுடைய ஆசிரியராக இணைந்தவர், பட்டு இன்றைக்கு நண்பனாக பரிணமித்து கொண்டிருக்கின்ற பெருமைமிகு திருமிகு ரவீந்திரன் சார் அவர்கள், அனைவரையும் அன்புடன் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நிர்மலா டீச்சர் அவர்கள், மட்டுமல்ல புஷ்பலதா ஆசிரியை அவர்கள், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற மகேஸ்வரி டீச்சர், பேபி டீச்சர் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் கூறுவதற்கு விளைகின்றேன். நிச்சயமாக எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு இன்றைக்கு நடுவர் என்கின்ற ஒரு நிலை. ஆயினும் இந்த சூழலில் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பதால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு பேச்சு அவர் நம்முடைய பாஸ்கரன் சார் பேசும்போது சொன்னார், நம்முடைய கலாச்சாரத்தினுடைய செழுமையை நாம் இன்றைக்கு தாங்கி கொண்டிருக்கிறோம், அதை மறந்து விடக்கூடாது, அதை இந்த சமூகத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற காரண காரியத்துக்காகத்தான் இந்த வாக்களை எல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு கருத்தை சொன்னார். ஒரு பொங்கல் தினம் அப்படின்னு எல்லா பண்டிகையும் ஒரு தினம் நாம் கொண்டாடுவோம். இது 4 நாட்கள் நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சில விழாக்களுக்கு என்னுடைய பிறந்த நாளாகட்டும் இல்லை வேறு நிகழ்வுகளாக இருக்கும், அதற்கு ஒரு தொடர்பு உண்டு. என்றைக்கு தொடங்கப்பட்ட என்கின்ற ஒரு தொடர்ந்த தினம் உண்டு. ஆனால் இந்த பொங்கல் நிகழ்ச்சி என்றைக்கு தொடங்கப்பட்டது என்கின்ற ஒரு வரலாறில் நம்முடைய புராணங்களை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது கூட அந்த பொங்கல் நிகழ்வு நடைபெற்ற ஒரு காலமெல்லாம் இருந்திருக்கிறது.
அந்த சூழலில் இந்த நிகழ்ச்சி நமக்கு வலியுறுத்துவது என்ன என்கிற ஒரே ஒரு கருவை மட்டும் நாம் புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக அந்த விழாக்களினுடைய சிறப்பும் பெருமையும் நமக்கு தெரிய வரும். ஒன்றுமல்ல, நம்மளுடைய முந்தின நாள் ஒரு நிகழ்ச்சி போகி பொங்கல் அப்படின்னு 4 நாட்கள் விழா அப்படின்னு நாம் வச்சுருக்கிறோம். போகி பொங்கல் அப்படின்னு நாம் ஒன்று வச்சுருக்கிறோம். நான் முதுகலை பட்டத்தை பெரம்பலூரில் நான் கற்ற காலகட்டத்தில் நம்மளுடைய குமரி மாவட்டத்தை தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் மக்கள் இந்த விழாக்களை எல்லாம் மிக செழுமையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். ஆக அந்த போகி பண்டிகை காலங்களில் எல்லா வீட்டுகளினுடைய முகப்பிலும் அந்த நிலை வாயிலில் இந்த பீளைப்பூன்னு சொல்லுவோம், கண்ணுப்பிள்ளை பூன்னு இந்த சைடெல்லாம் சொல்லுவோம், வெள்ளத்தனமாக இருக்கும், வெள்ளை பூ இருக்கும். அந்த ஒரு செடி வேப்பிலை எல்லாம் கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அண்டை கரெக்டு. ஒரு அற்புதமான இந்த செடிகளெல்லாம் கெட்டி போட்டு வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுருப்பாங்க. நாம் தான் இன்றைக்கி புகை போடுகின்ற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறோம். ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருப்பதாக நான் புரிந்து கொண்டேன். இந்த 4 நாட்களும் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்ல தெரிகின்றது என்னவென்றால் நன்றி சொல்வது. எதுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும்? இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நன்றி சொல்கின்ற ஒரு விழா இந்த பொங்கல் விழா. அந்த நன்றி சொல்கின்ற 2 வார்த்தை, ஒன்று தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும், இன்னொன்று சாரி. இந்த 2 வார்த்தையை நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்திலிருந்து வெளியே சொன்னாலும் கூட நாம் இதை பிடித்து வைக்கவில்லை. இன்றைக்கு மேலை நாட்டினவர்கள் இந்த 2ஐயும் பிடித்து வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு உதவி ஒருவருக்கு செய்து கொடுத்தால் அந்த உதவி செய்தவுடன் தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி விடுகிறார்கள். இல்லை, தவறுதலாக ஒரு தீங்கு ஏற்பட்டால், நம்மை தெரியாமல் ஒரு தீங்கு ஏற்பட்டால் கூட சாரி என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இடத்தை அவர்கள் புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்மளுடைய கலாச்சாரம் நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய மேலை நாட்டவர்கள் இந்த கலாச்சாரத்தை தொன்று தொட்டாக தன்வசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முதல் நாள் விழா வேற ஒன்று இல்லை, போகி பண்டிகை என்று நாம் சொல்கின்றோம். அந்த போகி பண்டிகை நிலைப்பொங்கல் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நிலைப்பொங்கல் அப்படின்னா மொத்தத்திலே சொன்னேன், இந்த விழாவினுடைய அடித்தளம் மூலக்கரு எது என்று சொன்னால் இந்த பொங்கல் நிகழ்ச்சி நன்றி சொல்வது. நன்றி சொல்வதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய, இந்த பொங்கல் விழாவினுடைய முக்கிய கரு. அந்த வகையிலே
மஞ்ச அவ மனசு எல்லாம் வெள்ள தோழர்களின் மனசு போல பொங்கல் பொங்குதே. கை பொறந்தது பொங்க வச்சோமே, தமிழ திருநாள் பொறந்தது தலை நிமிர்ந்தோமே. கை பொறந்தது பொங்க வச்சோமே, தமிழ திருநாள் பொறந்தது தலை நிமிர்ந்தோமே. ஏறி ஓட்டுறவன் ஏரோப்பிளேன் ஏறி புட்டா, சோறு கிடைக்காதே ஜோலியத்தான் மாத்தி புட்டா. தனக்கு பார்த்து நீ தப்பி எடுத்தாலே, அத்தி நீதான் நாங்கவோ பாத மாத்திடாதே. பட்டணத்தை பார்த்து நீ குத்தி எடுத்தாலே, பட்டினிதான் நாங்க ஓவாத மாத்திடாதே. தண்ணீர் இல்லாமல் நிலம் காய்வதோ, தண்ணீர் கடன் வாங்கி பயிர் செய்வதோ, பருவம் தவறாமல் மழை பெய்யணும், இறைவன் வீட்டுக்கு மனு போடணும். மனுஷ பொங்கல் ஒண்ணு, அடமாட்டு பொங்கல் ஒண்ணு, இளங்கண்ணி பொங்கல் ஒண்ணு, என மணக்குதடா மண்ணு. கை பொறந்தது வழி துறந்தது பொங்கல் பொங்கல். கை பொறந்தது பொங்க வச்சோமே, தமிழ திருநாள் பொறந்தது தலை நிமிர்ந்தோமே. கை பொறந்தது பொங்க வச்சோமே, தமிழ திருநாள் பொறந்தது தலை நிமிர்ந்தோமே. Oh yeah, we're going to a party, oh my, this is such a beauty. அடிச்ச நல்ல மணி வீடு வந்தாச்சு, அடுத்த வருஷத்துக்கும் சோறு வந்தாச்சு. சொன்னே பாய், இங்கதான் வச்சேன். 40 ரூபாய். கை பொறந்தது பொங்க வச்சோமே, தமிழ திருநாள் பொறந்தது தலை நிமிர்ந்தோமே. கை பொறந்தது பொங்க வச்சோமே, தமிழ திருநாள் பொறந்தது தலை நிமிர்ந்தோமே. ரக்கம்மா ரக்கம்மா முடிச்ச ரக்கம்மா. ரக்கம்மா ரக்கம்மா பூ முடிச்ச ரக்கம்மா, இடுப்பு சேல நழுவுது பார் இருக்கு கட்டம்மா. ரக்கம்மா ரக்கம்மா பூ முடிச்ச ரக்கம்மா, இடுப்பு சேல நழுவுது. போட்டிகள் நிறைவு பெற்றது. அதாவது கோல போட்டி, நெருப்பில்லா சமையல் போட்டி சிறப்பாக அமைந்திருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணுங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாரும் ஒரு நல்ல அழகாக கிளாப் பண்ணுங்க. அடுத்ததாக மாறுவேட போட்டி. இப்பொழுது நம்பர் 1. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ஏஎஸ் அத்விகா. நான் ஒரு டீச்சர். அழகு தோட்டத்திலே வண்ண பூ பூத்து கொடுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. நன்றி போட்டியாளர் அவர்களே. நம்பர் 2. எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கையடிங்க நம்ம பாப்பாவுக்கு. பெரிய விவசாயி வராரு. வாங்க வாங்க வாங்க. விவசாயி 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 கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த விவசாயி தொழிலாளி. விவசாயி விவசாயி வெட்டி வேலை செய்யறது தான் விவசாயிக்கு அழகு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட உழுது போறேன் செல்ல கண்ணு. நான் வயக்காட உழுது போறேன் செல்ல கண்ணு. ஏமா செல்ல கண்ணு எங்க இருக்க? ஓடி வாம்மா சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் மாமா. சாப்பாடு கொண்டு வந்தியாம்மா? ஆமா. தரேன். கஞ்சி கஞ்சி உப்பு மிளகும். உப்பு மிளகும் வேலை செய்து தளர்ந்தது. சாப்பிட்டியாம்மா? எப்ப நான் சாப்பிட்டுருக்கேன். சரி நான் கொஞ்சம் கூட நீர் பாய்ச்சிட்டு வந்துடுறேன். நீ போ.
வெள்ளம் வரையில. விவசாயம் நமது நாட்டின் உயிர் நாடி, விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு. பொங்கல் பண்டிகையானது விவசாயம் சார்ந்தே கொண்டாடப்படுகிறது. நாம் பொங்கல் பண்டிகைக்கு நாங்கள் அறுவடை செய்த தானியங்களையும் இறைவனுக்கு படைத்து கொண்டாடுவதே பொங்கல் பண்டிகையாகும். அனைவரும் விவசாயத்தை காப்போம். அனைவரும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுவோமாக. அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். நன்றி, மிக சிறப்பாக அபிநயித்தாங்க, ரொம்ப நன்றி. நம்பர் 3. நான் தான் கண்ணகி, என் கணவன் கல்வன் என்று கூறிய பாண்டிய மன்னன் நீதானோ? என் கால் சிலம்பு மாணிக்க பரல்களானது, இதோ என் சிலம்பு. தலங்கை இல்லாத சிலம்போட வந்த கண்ணகிக்கு நன்றி. தொடர்ந்து போட்டியாளர் 4. ஆசையில் நாட்டு கட்டி, ஆசையில் பாத்தி கட்டி, நாட்டு ஒன்று நட்டு வச்சனா பூவாயி. பூவாயி விவசாயி. ஆசையில் நாட்டு கட்டி, ஆசையில் பாத்தி கட்டி, நாட்டு ஒன்று நட்டு வச்சனா நன்றி. அடுத்ததாக 5ஆம் எண். தன்னானே நானே தன்னானே நானே ஒன்னாந்தானாலே இல்லை வசந்த செவ்வாய்க்கிழமை இல்லை ஓலி கொட்டான் 2 எடுத்து உடம்பிள்ளை தொண்டலிட்டு தன்னானே தன்னானே வாங்கி அந்த முத்துகளை வாளியில் ஊற வச்சு கம்பந்தட்டை 2 எடுத்து கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்டை 2 எடுத்து சொலையா முறிச்சு வச்சு டாந்தல் திறந்து மாட்டதுவு அள்ளி வந்து தன்னானே 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 ஆட்டாந்தல் திறந்து ஆட்டதுவு அள்ளி வந்து தழுகுறையின் சிறு பயரு காராமணி பயரு மில்லையின் சிறு பயரு முத்தான மறி பயரு முல்லை போட்ட ஒன்னானாலும் ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலில் தன்னானே தன்னானே. நன்றி. நம்பர் 6. வணக்கம், நான் தான் சாமி விவேகானந்தர். எழுந்திரு, விழித்திரு, லட்சியத்தை அடைந்தர நில்லாது சொல். உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு, உன்னை உயர்த்தி பேசும்போது செவுடனாயிரு. வாழ்வில் எழுதி வெற்றி பெறுவாய். நன்றி. அடுத்ததாக 7. வணங்குகிறேன், நாதான் சூரிய தேவா. உங்கள் பொங்கல் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள வந்துள்ளேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நன்றி. சூரிய பகவானுக்கு கோடி கோடி நன்றிகள். இத்துடன் மாறுவேட போட்டியானது நிறைவு பெற்றது. இப்போ தனிநபர் போட்டியில் எத்தனை பேர் சொல்லல, எத்தனை பேர் கை வைத்துங்க பாப்பா, எத்தனை பேர் இருக்கீங்க? தனிநபர் தனிநபர் போட்டின்னு சொன்னால் ஒரு பேப்பர் எழுதி வச்சுருப்போம், அதை என்ன செய்யணும், ஆக்ட் பண்ணணும். சரி, எல்லாம் கலந்துட்டு போட்டோம். சரி, எல்லோரும் கலந்துட்டு போட்டோம். சரி, எல்லோரும் கலந்தால ஒரு துண்டு எழுதி வச்சுருப்போம். போலீஸாரனாக அல்லது டீச்சராக அல்லது குடிகாரன் வராது, மீன் விற்கிற மாதிரி, அரிசி விற்கிற மாதிரி, பால் விற்கிற மாதிரி, அதே மாதிரி மொத்தம் 18 பேர் தான் இருக்காங்க. நம்ம அனைவர் மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நாம் கூடியிருந்த உடனே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த PK சிந்துகுமார் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தமைக்காக அவரை இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறோம். சரி, ஒரு பாட்டு பாடுங்க வாங்க. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் மரபிகள் ஒலி கேட்டேன். உன் இதயம் இறைவனை பார்த்து ஏங்கி ஏங்கி துதிக்கின்றதே. இந்த உலகம் உன்னை நினைத்து கோடி கோடி பலன் பெற்றது. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள்
கேட்டேன். ஏறும் கூழும் கலப்பையுமாக உழவு செய்ததை எண்ணிப்பார். ஏறம் கூழும் கலப்பையுமாக உழவு செய்ததை எண்ணிப்பார். பொங்கி எழும் சுடரொளியாய் வியர்வை சிந்த உழைத்தாயே, வியர்வை சிந்த உழைத்தாயே. உன் இதயம் இறைவனை பார்த்து ஏங்கி ஏங்கி துதிக்கின்றது. அந்த உலகம் உன்னை நினைத்து கோடி கோடி பலன் பெற்றது. பாட்டு பாடி ஏற்றம் இறைத்து வாழ்ந்தவர் உலகில் இல்லையே. பாட்டு பாடி ஏற்றம் இறைத்து வாழ்ந்தவர் உலகில் இல்லையே. தனக்கென உழைத்து தனக்கென வாழும் சிக்கன செலவால் என்ன பயன், சிக்கன செலவால் என்ன பயன். உன் இதயம் இறைவனை பார்த்து ஏங்கி ஏங்கி துதிக்கின்றது. இந்த உலகம் உன்னை நினைத்து கோடி கோடி பலன் பெற்றது. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். நெற்கதிருதிர்த்து நெல்மணியாக்கி உதிருக்குள் செல்லும் அழகை பார். நெற்கதிருதிர்த்து நெல்மணியாக்கி குதிருக்குள் செல்லும் அழகை பார். நெல்மணி தந்த அரிசியாலே பசியற்றும் மக்கள் எம் மாத்திரம், பசியற்றும் மக்கள் எம் மாத்திரம். உன் இதயம் இறைவனை பார்த்து ஏங்கி ஏங்கி தவிக்கின்றது. இந்த உலகம் உன்னை நினைத்து கோடி கோடி பலன் பெற்றது. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அருள்மொழி கோரும் பறவைகள் ஒலி கேட்டேன். உன் இதயம் இறைவனை பார்த்து ஏங்கி ஏங்கி துதிக்கின்றது. இந்த உலகம் என்னை நினைத்து கோடி கோடி பலன் பெற்றது. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். அசத்தல் அப்பா, சூப்பர் பாட்டு. இப்படி நான் பாட்டு கேட்டதே இல்லை. சரி, இப்பொழுது எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்கள் விழித்துக்கள் தாயகமே. எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்கள் விழித்துக்கள் தாயகமே. நாளைய உலகில் நாயகனாக பாரத பெருமை பாருங்குவோங்க. நாளைய உலகில் நாயகனாக பாரத பெருமை பாருங்குவோங்க. பாரத பெருமை பாருங்குவோங்க. எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்கள் விழித்துக்கள் தாயகமே. எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்கள் விழித்துக்கள் தாயகமே.
உறக்கத்தை உடனே உதறிவிடு, மனத்தயக்கத்தை உடைத்து எழுந்து விடு. உறக்கத்தை உடனே உதறிவிடு, மனத்தயக்கத்தை உடைத்து எழுந்து விடு. காலம் உந்தன் கைகளிலே, ஞானத்தை வென்றிட புறப்படு. காலம் முந்தன் கைகளிலே, ஞானத்தை வென்றிட புறப்படு. ஞானத்தை வென்றிட புறப்படு. எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்குள் விழித்துக்குள் தாயகமே. எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்குள் விழித்துக்குள் தாயகமே. உழைப்புக்கு ஈடினை எதுவுமில்லை, உழைப்பவன் வாழ்வினில் தோல்வியுமில்லை. உழைப்பவன் ஈடினை எதுவுமில்லை, உழைப்பவன் வாழ்வினில் தோல்வியில்லை. அடிமையின் குணங்களை கலந்திடுவோம், ஆண்மையின் சிங்கமாய் திகழ்ந்திடுவோம். அடிமையின் குணங்களை கலந்திடுவோம், ஆண்மையின் சிங்கமாய் திகழ்ந்திடுவோம். ஆண்மையின் சிங்கமாய் திகழ்ந்திடுவோம். எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்குள் விழித்துக்குள் தாயகமே. எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்குள் விழித்துக்குள் தாயகமே. நாளைய உலகில் நாயகனாக பாரத பெருமை பாருங்க. நாளைய உலகில் நாயகனாக பாரத பெருமை பாருங்க. பாரத பெருமை பாருங்க. எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்குள் விழித்துக்குள் தாயகமே. எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்குள் விழித்துக்குள் தாயகமே. விழித்துக்குள் விழித்துக்குள் தாயகமே. விழித்துக்குள் விழித்துக்குள் தாயகமே. விழித்துக்குள் விழித்துக்குள் தாயகமே. அம்மா அம்மா எனுமாருயிரே, நீயும் நானும் என்று மோருயிரே. அம்மா அம்மா எனுமாருயிரே, நீயும் நானும் என்று மோருயிரே. இரு கண்ணின் மணியே ஓ தெய்வம் நீயே ஓ. அம்மா அம்மா எனுமாருயிரே. பூவிழியோரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது. பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வலி தாழாது. 10 மாசம் சுமந்து பெற்ற பாடும் மறந்து, பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க, தாயும் நானே தவமிருந்தேனே. நீ நடந்தால் கூடவே நான் வருவேன் நிழலை போலே. அம்மா அம்மா எனுமாருயிரே, நானும் நீயும் என்று மோருயிரே. இரு கண்ணின் மணியே ஓ செல்வம் நீயே ஓ. அம்மா அம்மா எனுமாருயிரே. பாதைகள் மாறும் பயணங்கள் மாறும், தாய் மனமே என்று மாறாது. சந்திரன் தேயும் சந்தனம் தேயும்,
என் மகனின் அன்பு தேயாது. எந்தன் ராஜா உனக்கு எதிர்காலம் இருக்கு. உந்தன் பேரும் புகழும் ஒளி வீசும் விளக்கு. தாயம் நானே தவமிருந்தேனே, நீ நடந்தால் கூடவே நான் வருவேன் நிழலை போலே. அம்மா அம்மா எனுமாறுயிரே, நானும் நீயும் என்றுமோருயிரே. இரு கண்ணின் மணியே ஓ தெய்வம் நீயே ஓ அம்மா அம்மா எனுமாறுயிரே. நன்றி சகோதரி, அருமையாக பாடினீர்கள். தொடர்ந்து இப்பொழுது வாழ்த்துறை வழங்கும் முகமாக விழாத்துறை ஸ்ரீ விக்னேஸ்வரா ஆலய நிர்வாக பொருளாளர் ஜெய்சிங் ராஜ் பேசுவார். வாழ்த்துறை வழங்கி உங்களிடம் மகிழ்விப்பார்கள். அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் எனது பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள். பாரத கலாச்சார பேரவையும் மார்த்தாண்ட மற்றும் சேவா பாரதி சுய உதவிக்குழுவினர் சதாசிவ மன்னன் மூலம் விழாத்துறை இணைந்து நடத்தும் விவேகானந்த ஜெயந்தி விழா மற்றும் பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொங்கல் விழா முதல்ல தான் ஒரு போகி பண்டிகை கொண்டாடி. ஏன் அந்த போகி பண்டிகை கொண்டாடுறோம் யாருக்காவது சொல்ல முடியுமா? பொங்கல் விழாவுக்கு முன்னால் போகி பண்டிகைன்னு ஒரு பண்டிகை இருக்கு, தெரியுமா? ஆமாம் ஆமாம். அப்படின்னா பழைய சாதனை, அப்படின்னா எல்லா பழசும் இல்லை, நம்ம வேஸ்ட்டாக கிடைக்க எல்லாம் அந்த வீட்டில் என்னது வேஸ்ட்டாக கிடைக்க எல்லாத்தையும் எடுத்து எரிக்கிறது. எரிச்சிட்டு இந்த வீடை தூய்மைப்படுத்தியது என்ன நம்ம போகி பண்டிகை. அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், அப்படி நாகூரில் அந்த சைடு எல்லா வீட்லையுமே வெள்ளை அடிப்பாங்க. பொங்கலுக்கு முன்னால் வெள்ளை எல்லாம் அடித்து இந்த வேஸ்ட்டாக கிடக்கிற சாணத்தையெல்லாம் எடுத்து எரித்து துணி அதை ஒரு மாதிரி பட்ட இதெல்லாம் அடித்து அப்படி போகி பண்டிகை கொண்டாடுவாங்க. அதே போல் தான் நம்ம அந்த ஒரு வருஷத்தில் நமக்கு நிறைய மன கஷ்டம் இருக்கும், அதே மாதிரி துயரம் துக்கம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் களையிறது தான் என்னது பொங்கலுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னால் எல்லாம் இதையும் களைஞ்சிட்டு பொங்கலுக்கு காலையில் என்ன செய்வோம் பொங்கலுக்கு காலையில் என்ன செய்வோம்? காலையில் பொங்கல் சூரியன் உதிக்கிற டைமில் தான் பொங்கல் போடும். முதல்ல என்ன பண்ணுவோம்? கோலம் போட்டு என்னது பகவான் எம்பெருமான் ஆகிய பகவானுக்கு, யாருக்கு? சூரிய பகவானுக்கு நாம் என்னது படையல் படைப்போம், அப்படி தானே? படையல் படைத்துட்டு நாம் பொங்கல் போடுவோம். இதை நம்ம இந்த பொங்கல் விழா ஆனது நம்ம இயற்கை சம்பந்திச்சு தான் இருக்குது. இயற்கை இருக்குல்ல, இயற்கையும் மற்றும் இந்த சூரிய பகவானையும் சம்பந்திச்சு தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் என்னன்னா உழவர் தினம்னு இருக்குது. நம்ம அந்த ஹிந்து கலாச்சாரத்தில் தான் ஒவ்வொரு ஆலயமே நம்ம கொண்டாடுறோம். உழவர் தினம் என்னது நம்ம இந்த நெற்பயிரில் நம்ம சமையலுக்கு வர என்னது அரிசி இதெல்லாம் தயார் பண்ணி உழவர்கள் இவங்களை தான் கொண்டாடுகிறோம். இதற்கு தான் இந்த உழவர் தினம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது மாட்டுப்பொங்கல் இருக்குது. மாட்டுப்பொங்கல் என்னது அன்னைக்கு காலையில் அந்த மாடெல்லாம் நீட்டாக கழுகி சுத்தம் பண்ணி அதுக்கு என்னது பொட்டெல்லாம் தொட்டு அப்படி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க. நம்ம இந்த ஹிந்து சமுதாயத்தில் தான், அதுவும் தமிழ்நாட்டில் தான் இந்த ஹிந்துவில் இருக்க அனைவரும் தான் இந்த எல்லாரையும் மதிக்கிற மாதிரியும் இயற்கையை மதிக்கிற மாதிரியும் அப்படி சேர்த்து வச்சு ஒரு விழா நாம் சிறப்பாக நடத்தி மகிழ்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரரே, அருமையாக போகி பண்டிகையை பற்றி மிக சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள். அடுத்ததாக இருக்கின்ற தலைவர்கள் காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல் இவற்றை பற்றி எல்லாம் பேசணும். இப்பொழுது ஒரு அழகிய நடனம், லாஸ்ட் இயர் கூட அது பயங்கரமாக ஆயிடுச்சு.
தீயந்தக்கு ஏய் தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தீயந்தக்கு தீயந்தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோடு சேர்ந்த வெத நாத்து விடாதா நாத்தோடு சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்கு ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தீப மங்கையடி தோட்டுக்கடை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன் அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க ஏ பூவு கடை ஓரத்திலே பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன் அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க ரொம்ப பக்காவாக பண்ணுறீங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிம்மா. எல்லாரும் இங்கே ஒரு கிளாப் பண்ணு. நல்ல அழகா, நல்லா இன்னும் ஒரு சாதம் நல்ல அழகா எனர்த்திக்கிட்டீங்க. சரி, இப்போது தனிநபர் சுற்று, தனிநபர் நடிப்பு. இல்லை பேப்பர் எழுதி வச்சுருப்பேன், ஏதாவது உங்களுக்கு துண்டு வரும், அந்த துண்டு படி ஆக்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படி மார்க் எல்லாம் உண்டு. எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் பரிசு உண்டு. எனவே வந்த உடனே என்ன செய்யலாம், டாக்டர்னு தீந்துடும் டோக்கன். அதனால் ஃபஸ்ட்டில் யார் வர்றது பார்ப்போம். கிளியோசியன்லாம் பார்ப்பாங்க இல்லையா, எல்லாம் கிளியோசியன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தெரியாது, பார்த்தது இல்லையா? அப்போ நீ வேறு ஏதாவது சொல்லு பார்ப்போம், எது செய்யலாம்? வேறு ஏதாவது சொல்லணும். வேறு ஏதாவது இல்லை ஜோஸ். ஓ, நல்ல காலம் பறக்க போகுது. நல்ல காலம் பறக்க போகுது. பேர் சொல்லு, பேர் அபினவ். அங்கே பாரு, சொல்லு சொல்லு. என்ன? நல்ல காலம் பிறக்க போகுது. நல்ல காலம் பறக்க போகுது. சரி, பேர் மீன் விற்கிறது சுமிதா. மீன் வேணுமோ? மீன் சால மீன் இருக்கு, நத்தலி மீன் இருக்கு. என்ன மீன் வேணும்? விமலாக்கா, மீன் என்ன விலை? லே பிள்ளை வா, 30 ரூபாய்க்கு நல்ல சால மீன் கிட்ட வாங்கிட்டு போகலாம் வா. வேற என்ன இல்லை, சால கொளியால மீன் விலை கூடுதல். நீ வேண்டி வேடி 50 ரூபாய்க்கு மீன், நீ எல்லாம் 30 ரூபாய்க்கு தின்னதாளாக வேண்ட மாட்டேன். நல்ல ஐஸில் ஐட்டம் மீன் தான், ஆனால் நல்ல மீன் வாங்கினா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இன்னும் வச்சே சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஐஸு போட்டதான் எல்லாம் கடல் மீனுன்னு சொல்லணும், சொல்ல தெரியல, வியாபாரி சரியில்லை. சரி, அடுத்தவங்க. குரத்தை குறி சொல்லுவது.
ஊசி பாசி வேணுமா? குரத்தி வந்திருக்கேன். குரத்தி 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 அம்மா குரத்தி. ஊசி பாசி ஊசி 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 பாசி பாசி ஊசி பாசி. கைரேகை பார்க்குறீங்களாம்மா? நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும் கைரேகை. வாங்கம்மா வாங்க வாங்க. உங்களுக்கு 2 பிள்ளைங்க உண்டம்மா. உங்கள் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குமா? 2 பொம்பளை பிள்ளைங்க தான்மா. கரெக்டாக சொன்னேனாம்மா? அதாம்மா நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கேன். யாராவது குறிப்பாக வரீங்களாம்மா? வாங்கம்மா வாங்கம்மா. சரி, அடுத்ததாக வாங்க. பேரை சொன்னியாச்சா? பேர் காய்கறி விற்கிறது. காய்கறி அம்மா காய்கறி. காய்கறி வாங்குவோம்மா காய்கறி. 1 கிலோ உருளைக்கிழங்கு 40 ரூபா, 1 கிலோ தக்காளி 20 ரூபா. காய்கறி வாங்குவோம்மா காய்கறி. 60 ரூபா. சரி, 3 50 ரூபா தரியா? தரேன். சரி சரி, அடுத்ததாக திருக்குறள் சொல்லுதல். எத்தனை திருக்குறள்னு சொல்லலாம். தெரியுமா திருக்குறள்? தெரியாதா? எத்தனை படிக்கிற நீ? 4 திருக்குறள் எல்லாம் உண்டு இல்லையா? அகர முதல் எழுத்தெல்லாம் அதெல்லாம் தெரியாதா? சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமக முகத்தே உள்ளது. சரி, அடுத்தவங்க. துணி விற்கிறது. துணி வேணுமோ? துணி சாரி இருக்கு, ப்ளவுஸ் இருக்கு, பாவாடை இருக்குது. 1 எடுத்தா 1 ஃப்ரீ. வேணுமா? பாருங்க. பாவாடை டாப்பு 100 ரூபா டாப்பு இருக்கு, 200 ரூபா டாப்பு இருக்கு, 500 ரூபா டாப்பு இருக்கு. யாருக்கு வேண்டாமா? டவல் சார், டவல் இருக்கா? டவல் 200 ரூபா. 200 ரூபா. இன்னும் யாரு பனியா ஒண்ணு வேண்டாமா? டிக்கெட் மார்த்தாண்டம் கார்த்திகாடு. டிக்கெட் எவ்வளவு பைசா சம்பளம்? எவ்வளவு இது? டிக்கெட் எவ்வளவு? டிக்கெட் இலவச பேருந்து. ஆண்களுக்கு மட்டும்? ஆண்களுக்கு இலவச பேருந்தா? சரி சரி, ரைட்டு. பேர் சொல்லுங்க. டாக்டராக. டாக்டர் பார்த்துக்கியா? டாக்டர் பேஷண்ட் காய்ச்சலா சளியா? யாருக்கு? வாங்க பேச. டோக்கன் எத்தனை நாளா? நான் இந்த மருந்து எழுதி தாரேன், மெடிக்கல்ல வாங்குங்க. அடுத்ததாக பால் வாங்கலையா? ஆரோக்கிய பால். பாக்கெட் பால்னு நினைக்காதீங்க. வீட்டிலே வளர்த்துன பசுமாட்டிலேருந்து கறந்த பால் தான். எல்லா சத்துக்களும் நிரம்பிய பால் ஒரு சரிவிகித உணவு. தெரியும் தானே? பால் வாங்கலையா? அகல்யா பால். ஆதிரா, அபிஷா, சுஜா, எல்லாரும் வாங்க, பால் வாங்குங்க. எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு. பாலா? சரி வாங்க. கட்டி இல்லைங்க, இனி தொட்டு வாங்க மாட்டோம் பால். இப்போ உள்ள பால் எல்லாம் வெறும் தண்ணியா இருக்கு. கட்டியான பால் வாங்கினா அதுல எல்லாம் கெமிக்கல் இருக்கும். இது பசுமாட்டிலேருந்து கறந்த சுத்தமான பால்.
நல்ல தண்ணி. நீங்கள் இதெல்லாம் அரிச்செல்லாம் காய்க்க வேண்டிய தேவை இருக்காது. எந்த தூசு துகள் எதுவும் இருக்காது. நல்ல பால் சேர்த்தது எல்லாமே பசுப்பால் கிடையாது, கொஞ்சம் தண்ணியும் சேர்ப்போம். அதனால் தண்ணி பாலில் சில துளிகள் மட்டுமே தண்ணீர் உண்டு. சரி சரி, நேரமே சொல்லுங்க. சரியா? பால் வாங்கலையா? பால் நல்லா லம்பரக்கட்டு, நல்லா லம்பரக்கட்டு. உங்கள் கையை காட்டுங்க. உங்களுக்கு 100க்கு 100 மார்க் கிடைக்கும். உங்கள் கை நல்ல வெள்ளையாக இருக்கு. வேற பார்க்கணுமா? யாருக்கு அது பார்க்கணுமா? தம்பி வாங்க. உங்களுக்கு ஸ்கூலில் நிறைய அடி கிடைக்கும். வேற 100க்கு முட்டை மார்க் கிடைக்கும். நன்றி. சரி, வேற யார் வர்றது? பாடம் பண்ணுற டீச்சர். எல்லாரும் படிங்க படிங்க, புக்கெல்லாம் எடுத்து படிங்க. வா வா வந்து படி. புக் எடுத்து படிடே. இப்பளத்துக்கு தான் படி. புக்கு கொண்டு வரல சார். இப்பளத்துக்கு தான் படி. நான் என்ன செய்யறாச்சு? அதுல இருக்கத படி. என்ன தேடி வச்சிருக்கு நான் படி. அடுத்தது வரவுண்டா? சிலையாக நிற்கிறது. சிலையாக நிற்கணும். யாரில் நீங்கள் சிரி காட்டலாம், சிரிக்கக்கூடாது. ஸ்டேச்சு. பாருங்கள், ஜட்ஜஸ் அங்கே பாருங்கள், கொஞ்சம் இங்கே பார்த்து எங்களை பார்த்து. சரி, ஓகே ஓகே, போதுமா? சரி, ஓகே ஓகே. அடுத்ததாக யார் வருது? விவேகானந்தரின் வீரமொழிகள். எழுந்திரு, விழித்திரு, கருதிய கருமம் கைகூடும் வரை அயலாது உழைத்திரு. பிறரை கடை தேற்றுவதற்கு நீ உனது மோட்சத்தையும் தியாகம் செய். அதற்காக நரகத்திற்கு செல்லவும் தயங்காதே. அடுத்தது யாரு? கடைசி பூசாரியாக. சர்வமங்கள மாங்கல்யே சுபே சர்வாதிக சார். ஓம் ஓம் கஜானனம் பூர்ணகணாதிசேவித ஜம்பு பலசாத பஷித. வயசான போச்சு. சரி, இப்போ போட்டிகளெல்லாம் நிறைவு பெற்றது. அப்போ பரிசுகள் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. அதற்கு முன்னால் நம்முடைய முஞ்சரை ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருக்காங்க. இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆயாச்சு, இருந்தாலும் இன்னும் அடுத்ததும் பெருந்தலைவர் தான். அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கையடிங்க. எல்லாம் ஒரு அவங்க பேசுவாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை ஆயாச்சு இல்லை, அதனால் மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு தலைமை தாங்கி பொறுப்பேற்று தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற பாஸ்கரன் சார் அவர்களே, மற்றும் இந்த கோயிலுடைய இந்நாள் பொருளாளர் தேசிங் அவர்களே, முன்னாள் பொருளாளர் பத்திரேரி அண்ணா அவர்களே, சஜீவ் சார் அவர்களே, ரவீந்திர சார் அவர்களே, சிவகாமினி அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, சுபகலா அவர்களே, நிர்மலா அவர்களே, மற்றும் இந்த பழைய கவுன்சிலர் பேபி அவர்களே, இந்நாள் கவுன்சிலர் புஷ்பலதா அவர்களே,
இல்லை இல்லை அதெல்லாம் இன்னும் உண்டு. പിന്നെ அதற்கு மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சேவாபாரதி இந்த குழுக்களுடைய உறுப்பினர்களே, சிறுவர் குழு உறுப்பினர்களே மற்றும் இந்த ஊர் பொதுமக்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சிறந்த நாள், அதுவும் பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நமது சேவாபாரதி சார்பாகவும் பாரத கலாச்சார சார்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கலந்து கொண்டு சிறப்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போல் இந்த ஆண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை நான் பெருமையாக எண்ணுகிறேன். அதற்காக எனக்கு நான் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பொங்கல் நிகழ்ச்சி நடத்துகின்றோம். பொங்கல் என்றால் 4 பொங்கலை சொல்வோம். போகி பொங்கல், பொங்கல் பண்டிகை, மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், அப்படி 4 பொங்கல் கொண்டாடுவோம். அதில் போகி பொங்கல் என்ன தேசிங்கு சொன்னது போல் நம்ம போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது பழமொழி. அதே போல் பழைய ஒரு நம்ம சுத்தம் செய்யாத இடத்த கூட நமக்கு போகி பொங்கலுக்கு அன்னைக்கு நம்ம எல்லாம் சுத்தம் செய்து எல்லா குப்பைகளை எல்லாம் கூட்டி எரிப்போம். ஆனால் இப்போ முன்னாலெல்லாம் அப்படி எரிப்போம். ஆனால் இந்த தடவை என்னென்னா பிளாஸ்டிக் கலந்துருக்கு நிறையா இல்லையா. அதனால நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் எரிக்காமல், எரித்தா என்ன செய்வோம்னா நமக்கு மாசுபடும். அதனால் எரிக்க வேண்டாம். அந்த பஞ்சாயத்திலிருந்து வருபவர்களிடம் கொடுத்து விட்டு மற்ற குப்பைகளை எல்லாம் எரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அது முக்கியமாக நமது மனதில் இருக்கின்ற அழுக்குகளை நாம் களைய வேண்டும். மனதில் இருக்கின்ற பொறாமை எல்லாம் மேலே யாரை கண்ட சிலருக்கு நம்மளை விட அழகான ஒரு சாரி கொடுத்துருந்தா கூட பொறாமையாக இருக்குது. நான் என்ன சொல்லி எல்லாரையும் இல்லை, சில வேலை அந்த நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையாக இருக்குது. அந்த பொறாமைகளை அந்த முன்ன குசும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம விட்டு ஒழித்துட்டு நம்ம நல்லதை மட்டும் நினைக்கிறதுக்கு நம்ம நினைப்போம். அது போகி பொங்கலை அதை கொண்டாடுவோம். அதே போல் தை பொங்கலுக்கு அன்னைக்கு போகி பொங்கல் கொண்டாடியது மார்கழி கடைசி நாள் போகி பொங்கலை கொண்டாடுவோம். அடுத்தது முதல் நாள் பொங்கல் பண்டிகை. அனைவரும் காலையில் எழும்பி நம்ம சூரிய பகவானுக்கு பொங்கல் செய்வோம். அது காரணம் என்னென்னா நம்ம தானியங்களை எல்லாம் அரிசி, கோதுமை அப்படிப்பட்ட தானியங்களை எல்லாம் நம்ம விவசாயம் செய்துவிட்டு அந்த தானியத்தை நமக்கு அறுவடை செய்து அதை கிடைத்த அந்த புன்னல் அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, புதிய அரிசியை, அந்த அரிசியை நம்ம பொங்கலை போட்டு இறைவனுக்கு நன்றி கடனை செலுத்துவோம். அந்த இறைவனுக்கு நன்றி கடனை செலுத்தியதுன்னா நமக்கு பகவான் சூரியனுக்கு பொங்கலை போடியதுன்னு சொல்லுவாங்க. அந்த பகவான் சூரியனுக்கு மட்டும் இல்லை, 5 பூதங்களுக்கும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களுக்கும் நாம் நன்றி கடனை செய்வோம். அதற்காக இறைவன் சூரிய பகவான் நமக்கு பயிர் வளரணுன்னா சூரிய பகவான் தேவை இல்லையா. அதுபோல் அந்த சூரிய பகவான் அந்த வெயிலினால் அந்த நீர் ஆவியாக போய் மழையாக வர்ணபெருமா பகவான் நமக்கு வேண்டுவோம். அந்த மழையாக பெய்வதனால் அப்படி நல்ல முறையில் அந்த பயிர் செழித்து வளரணுன்னா 5 பூதங்களும் தேவை. அதற்காக நாம் அந்த அனைத்து 5 பூதங்களுக்கும் சேர்த்து பகவானுக்கு பொங்கலை படைப்போம். அதை நம் நன்றி கடனை செலுத்துவோம். அனைவரும் எல்லா வீடுகளிலும் பொங்க வேண்டும். அதுவும் இந்து கலாச்சார முறைப்படி எல்லா சமுதாயத்தினரும் பொங்கல் விழா நடத்துவார்கள். ஆனாலும் நம் இந்து கலாச்சாரப்படியும் இன்றைக்கு நமக்கு பாரத கலாச்சார பேரவையும் சேர்ந்து நடத்துவோம். அதை நாம் நினைவு கூறுவோம். அனைத்து இந்து மக்களும் கட்டாயம் அவரவர் வீடுகளில் பொங்கலை பொங்க வேண்டும். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். அந்த மாட்டுப்பொங்கல்னால் மாடுகளுக்கு நமக்கு உழைக்கையே நம்ம அந்த விவசாயியும் சேர்ந்து அந்த உழைத்தால்தான் அந்த உழைப்பு அந்த தானியத்தை நமக்கு பெற முடியும். ஆகையால் மாட்டுப்பொங்கலுக்கு தனியாக பொங்கல் வைத்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவோம். அதே போல் 4வது பொங்கல் நமக்கு காணும் பொங்கல். முன்ன காலத்துல எல்லாம் என்ன செய்வோம், ஃபோனெல்லாம் இல்லை இல்லையா. அதனால் நம்ம ஒவ்வொரு வீடுகளின் பெரியோர்களை பார்த்து நாம் சின்ன சின்ன பொருட்களை நம்ம ஒரு அன்பளிப்பாக ஒரு நல்ல பெரிய ஆட்களுக்கு கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம். அதுபோல் அவங்க ஒரு சின்ன பரிசு தருவாங்க, அல்லங்க ஆசீர்வாதம் தருவாங்க, அதை பெற்றுக்கொள்வோம். இப்போது அப்படியல்ல, எல்லா வீட்டிலும் பொங்கல் நமக்கு என்ன இருக்குது, செல் இருக்குது. செல் மூலம் நம்ம விசாரிப்போம், எல்லோரும் பொங்கல் பொங்கியாச்சா, சாப்பிட்டாச்சா, எல்லாம் அது நடக்க. ஆனால் அப்படி இல்லை, எல்லாரும் சேர்ந்து
குடும்பத்தோட சேர்ந்து ஒரு நாள் கதை பேசி இதை விசாரித்து எல்லோரும் நல்லா இருக்குதுங்களான்னு எல்லாம் பேசி அதுதான் காணும் பொங்கல். அதை இப்போ என்ன செய்தாங்கன்னா பீச்லேயும் இல்லையா பார்க்கலையும் எல்லாம் நம்ம கொண்டாடியோம் காணும் பொங்கல்னு சொல்லிட்டு. அதெல்லாமல் நம்ம எல்லோரும் அந்த ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு உள்ளதில் தான் எல்லாருக்கும் உறவு முறைகள் தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உறவு முறைகளை சொல்லி கொடுத்து இந்த காணும் பொங்கலை அதை அப்படி நினைத்து நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு நம்ம முற்காலத்துள்ள ஆட்களை பேர் தெரியாது. பாட்டி தாத்தாக்கள் பேரெல்லாம் தெரியுமா? பிள்ளைகளுக்கு தெரியாது. சில பிள்ளைகள்கிட்ட கேட்டால் அம்மா பாட்டியை தெரியும், அம்மா தாத்தாயை தெரியும், அப்பா பாட்டியை அப்பா தாத்தாயும் தெரியாது, பேர் தெரியாது. ஆனால் அது இல்லாமல் நம்ம இந்த கலாச்சாரப்படி எல்லாரும் அவரவர் பிள்ளைகளுக்கு நம்ம உறவு முறைகளை கட்டாயம் சொல்லி கொடுக்க வேண்டும். இப்போ சித்தப்பா சித்தி பாட்டி தாத்தா மாமா மாமி எல்லாருக்கும் அந்த உறவு முறைகளை சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை நல்ல முறையில் வளர வைக்க வேண்டும். ஆகையால் அனைவரும் காணும் பொங்கலையும் சிறந்த முறையில் கொண்டாட வேண்டும். 4 பொங்கலையும் நல்ல முறையில் பொங்கி இந்த ஒரு தை 1ஆம் தேதி தொடங்கி இந்த ஒரு வருடமும் நல்ல முறையில் நல்ல ஒரு செழிப்பான ஆண்டாக எல்லாருக்கும் அமைய வேண்டும். ஆகையால் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பொங்கல் பண்டிகையை பற்றி சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொன்ன பெருந்தலைவர் அக்கா ராஜேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து கவுன்சிலர் இந்த பகுதி கவுன்சிலர் சிவகாமினி அவர்கள் சில வார்த்தைகள் சொல்லி வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் குழுமியிருக்கும் அனைத்து சேவா பாரதி உறுப்பினர்களுக்கும் சிறார்குழு மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாரத நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். இந்த விவசாயத்திற்கு நன்றி சொல்வதற்காக தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் திருவிழா கொண்டாடுகிறோம். எல்லாரும் சிவ குடும்பம் போல் ஒற்றுமையுடன் சிவ குடும்பத்தில் எப்படி இருக்கும், ஒவ்வொரு முரண்பட்ட விலங்குகள் அங்கே இருப்பாங்க. சிவபெருமான், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி அப்படியான இருந்தாலும் ஒவ்வொரு வாகனங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்க ஒற்றுமையுடன் சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி நம்ம சிவ குடும்பத்தில் என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையோட சந்தோஷத்தோட இந்த பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று கேட்டு வேண்டிக் கொண்டு எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி வாய்ப்புக்கு தந்த அமைக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது ரவீந்திர சாரு முஞ்சர பள்ளிக்கூடத்தில் உதவி தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவர் தலைமை ஆசிரியராக ஆக்ட் பண்ணுவார். நம்ம டிஸ்ட்ரிக்ட் பூராவும் எல்லாம் அட்மிஷன் ஆனாலும் சரி எதுக்கானாலும் சரி எதுக்கு ஓடி வருகின்றவர். ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கூட இப்போ கூட உதவுகின்றவராக இருக்கிறார். பல சங்கங்களில் இருக்கிறார், இந்திய இயக்கங்களில் இருக்கிறார். அவர் எப்பவும் சமூக சேவைகளை பாரத கலாச்சார பேரை தூணாக இருக்கிறவர். அவர் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள். இன்றைய நன்னாளில் பாரத கலாச்சார பேரவையும் சேவா பாரதி குழு சார்பாக நடத்துகின்ற பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கும்போது பெண்கள் தானாக முன்வந்து பல போட்டிகளிலும் எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினீர்கள். உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மட்டுமல்ல, பொங்கல் தினத்திற்கு அதாவது தை 1ஆம் தேதி நாம் எல்லோரும் வீட்டிலே பொங்கலிட்டு அதற்கு முன்னுதாரணமாக இன்றைய தினம் பொங்கல் படைத்திருக்கின்றோம். மட்டுமல்ல, நம்முடைய பாரத கலாச்சாரத்தை பேண வேண்டும், பண்பாட்டை பேண வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உரிய அறிவுரை வழங்க வேண்டும். உண்மையிலேயே சேவா பாரதி அந்த அமைப்பு சிறப்பாக நமது பாரதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் சுயமாக சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவித்து யாரிடமும் கையேந்தாமல் சுய உதவி மூலமாக நமது நாட்டை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மகளிர் சுய குழுவும் ஆண்கள் சுய குழுவும் இப்படி பல குழுக்களிலிருந்து நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்கின்றனர். அதற்கு நமது பாரதம் கடமைப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து அதாவது பாரத கலாச்சார பேரவையும்
சேவாபாரதி குழு சார்பாகவும் நடத்துகின்ற இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு மூலகாரணமாக இருந்த தேவஸ்தானத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த தேவஸ்தான பொறுப்புகள் மட்டுமில்லை, தேவஸ்தானம் அனைத்து உதவிகளையும் செய்து தந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற எங்களுடைய தலைவர், பொருளாளர் மற்றும் நம்முடைய பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஸ்ரீ விக்னேஸ்வர மெட்ரிகுலேஷனுடைய தமிழாசிரியர் எல்லா நிகழ்வுகளையும் பாரத கலாச்சார நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றவர்கள். அவர்கள் இந்த நம்முடைய பொங்கல் விழாவை பற்றி, சிறப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்வோம். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இங்கே கூடியிருக்கின்ற சிறார் குழு உறுப்பினர்களே, மகளிர் மன்ற உறுப்பினர்களே, சேவா பாரதி குழு உறுப்பினர்களே மற்றும் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகளே மற்றும் பஞ்சாயத்து தலைவர்களே, மகேஸ்வரி அக்கா எல்லாத்துக்கும் சிறப்பாக மீண்டும் ஒருமுறை மகேஸ்வரி அக்காவுக்கு சிறந்த வாழ்த்துக்களோட இந்த உரையை தொடங்குகிறேன். எல்லாருக்குமே தெரியும், தை 1ஆம் நாள் நாம் பொங்கல் திருவிழா கொண்டாடுகிறோம். பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள். ஆனால் இன்று வெளியே பார்த்தோன்னா தமிழர்களை விட அதிகமானவர் பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள். இந்த விழாக்கள் எல்லாமே மனிதர்கள் என்பது உயர்திணை அக்ரிணை நம்ம சொன்னோன்னா உயர்திணையில் வருவாங்க. அந்த மக்களிடம் மனிதம் குறைந்து கொண்டே வருகிறது, மனித தன்மை அவங்கள்ட்ட குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு நாய்க்கு இருக்கின்ற நன்றி கூட மக்களிடம் இல்லாத நிலையை இன்று நாம் பல இடங்களில் காண முடிகிறது. விழாக்கள் கொண்டாடும் போது அந்த மனித தன்மையை நாம் வெளிப்படுத்தும் விதமாக தான் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறியும் இனிப்புகளை வழங்கியும், இதைவிட மிகவும் சிறந்தது என்னவென்றால் இயலாதவர்களுக்கு நாம் கொடுத்து வழங்க வேண்டும். அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னா கொடுக்குறோன்னு கோயில் உண்டியெல்லாம் கொண்டு போடுறாங்க. அதை தவிர்த்து இல்லாத மக்களுக்கு கொடுத்து அவர்களை நாம் மகிழ்விப்பது தான் விழாவினுடைய சிறப்பு. நம்முடைய தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளுக்கு நம்மளால் முடிஞ்சது, நம்ம இல்லாதவங்களுக்கு நாம் இருப்பவர்களுக்கு அதிகமாக கொடுக்குறோம், இல்லாதவர்கள் அப்படி என்றால் கொடை. இப்போ ஒரு ராமாயணம் நம்ம எடுத்தோன்னா கோசல நாட்டில் கொடையே கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அங்கே யாருமே வறுமை இல்லை, வறுமை இருந்தால் மட்டும்தான் அங்கே கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே போன்று நம்முடைய நாட்டில் நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாருமே இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே தன்னுடைய தேவைக்கான அளவு வசதி உடையவர்களாக இருக்காங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்த்தோன்னா நிறைய பேர் யாசித்து கொண்டே இருப்பார்கள், பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு நாம் ஒரு நேரம் உணவளித்தால் பொங்கல் விழாவிற்கு நம்முடைய சிறப்பு சேர்க்கும் விதமாக இருக்கும். நாங்கள் கூட சென்ற ஆண்டு பொங்கல் திருவிழாவுக்கு என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு 50 பேருக்கு அந்த பிள்ளைங்களோட உழைப்பு தான், எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் செய்து கொண்டு வந்தாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து செய்து அந்த வெட்டுமணி பக்கத்தில் கொண்டு கொடுத்தோம். ஒரு 40 பார்சல் முதல்ல கொண்டு கொடுத்தோம். அது அவங்க 1-2 வாங்கினவங்க இருந்தாங்க. வாங்கிட்டு திரும்ப மீண்டும் திகையாமல் திரும்பவும் கேட்டாங்க அப்படின்னு வீட்டில் எடுத்து கொடுத்தோம். இது அந்த குழந்தைகள், சின்ன குழந்தையிலேயே அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு மனப்பாங்கை உருவாக்கும் விதமாக இருந்தது. என்னுடைய மனதுக்கு அது மிகவும் ஒரு திருப்தியாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி நாம் எல்லாரும் நம்மளால் என்ற உதவியை பிறருக்கு செய்யணும். அடுத்து பொங்கல் விழாவை பற்றி எல்லாரும் மிக சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. முதல் நாள் போகி என்பது வீட்டில் இருக்கின்ற தேவையில்லாத பொருள்களை எரிப்பதில்ல, நம்முடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற அறியாமை, மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் களைந்து விடுவது தான் போகியினுடைய முக்கிய நோக்கம். அதற்காக மனதிலே அறியாமை, பொறாமை, கெட்ட எண்ணங்களை வைத்துக்கொண்டு வீட்டில் இருக்கின்ற ஒரு 10 வருடமாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பொருளை இனி இது தேவையில்லை என்பதை கொண்டு எரித்து விடுவது அல்ல போகி. நம்முடைய மனதில் இருக்கின்ற அறியாமை, தேவையில்லாத வேண்டாத தீய எண்ணங்களை எல்லாம் நாம் அழித்து விட வேண்டும். எப்போது நம்முடைய நேர்முக சிந்தனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைய மாணவர்களை நம்ம பார்த்தோன்னா குழந்தைகள்கிட்ட அந்த மாதிரி எண்ணமே இல்லை. ஏன்னா பெற்றோர் என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்களே, குழந்தைங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது என்பது கிடையாது. ஆனால் பாட புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது புத்தகத்தில் இருக்கின்ற பகுதிகள் புரியவில்லை என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா
ஐயோ மனதில் விரக்தி அடைகிறாங்க. ஆசிரியர் கோவப்பட்டாருன்னா எங்கள் அம்மா எதுவுமே பேசினதில்லையே, எங்கள் அப்பா எதுவும் பேசினதில்லையே, நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படி என்று கேட்கின்ற ஒரு நிலை இன்றைய மாணவரிடம் இருக்கின்றது. இதற்காக பெற்றோர்கள் என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க வேண்டும், தேவையில்லாததை புரிய வைக்க வேண்டும். அதை தான் ஆசிரியர்கள் செய்கிறார்கள். மாணவர்கள் எது தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், தேவையில்லாத விட்டுவிட வேண்டும். இதை இந்த பொங்கல் திருநாளில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அந்த குழந்தையை சார்ந்த வீடு, வீடை சார்ந்த அந்த இடம், அந்த சமுதாயம், சமுதாயத்தை சார்ந்த வட்டம், வட்டத்தை சார்ந்து மாவட்டம், பல மாவட்டங்கள் சேரும்போது நம்முடைய தமிழ்நாடு, நம்ம மாநிலங்கள், பல மாநிலங்கள், எல்லா மாநிலம் இது வரும்போது நம்முடைய இந்தியாவும் சிறந்த ஒரு நாடாக ஆகி கொண்டே தான் இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய குழந்தைகள் மனதிலேயே அந்த நேர்முக சிந்தனையை வளர்ப்பதில் மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக பொங்கல் விழா கொண்டாடும் போது அக்கம் பக்கம் உள்ள எல்லாரிடமும் சிரித்து சந்தோஷமாக கொண்டாடணும். அதான் பொங்கல் விழா. மீது எல்லாரும் சொன்னாங்க, காணும் பொங்கலுக்கு எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய உறவினர்கள் வீட்டுக்கு செல்வாங்க. உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒரு கடற்கரைக்கோ எங்கேயாவது போய் இருந்து தன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம், முன்னால் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, அவங்களுக்கு போக வேண்டிய தேவை இருக்காது. இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தங்களும் 1, 2, 3 அப்படி தான் இருக்கிறோம். ஒரு வீட்டில் 3, 4 பாட்டி தாத்தானா கூட அவங்க தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் அந்த ஒரு காணும் பொங்கல் அன்றைய தினம் நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய உறவினர்கள் மற்றும் நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக உங்களுடைய விழாவினுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தால் நல்லா இருக்கும். இத்துடன் என்னுடைய முறையை முடிக்கிறேன். நன்றி. அருமை. டீச்சர்னா இப்படி தான் இருக்கணும். இப்பொழுது நமக்கு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. அதற்கு முன்னால் தடைப்பட்ட நம்முடைய சஜி பேராசிரியர் நிறைய பேசுவார். ஈண்டதெல்லாம் இப்போ நான் பேச சொல்லலைன்னா இருந்தாலும் கொஞ்சம் விட்டுருக்கார் இடையில. அதை தொடர்ந்து சொல்லிவிட்டு பரிசு அறிவிப்பார். உடனே பரிசு கொடுத்த பிறகு என்ன செய்யலாம்? நாம் பிரிந்து செல்லலாம். நாட்டுப்பண் பாடி நாட்டுப்பண் நன்றி உரையில் முடித்த பிறகு தான் போகணும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். பேச்சு தடங்கள் அப்படி இல்லை, அடுத்த நிகழ்ச்சிக்காக அந்த பேச்சை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டேன். இருந்தாலும் ஒரே ஒரு கருத்தை, அத்துணை கருத்துக்களும் இந்த அவையில் பரிமாறப்பட்டது. உங்களுக்கு செவிக்கு உணவாக இந்த கருத்துக்கள் எல்லாம் கிடைத்து விட்டது, தவறில்லை. பண்டிகை என்று சொல்லுகின்ற போதே, பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை என்று சொல்லுகின்ற போதே வேறு ஒன்றுமில்லை, பண்டங்களை ஈகை செய்வது தான். இந்த பழக்கம் நம்மகிட்ட இன்றைக்கி குறைந்து போச்சு. கொஞ்சம் வெளியே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் ஸ்வீட் இஷ்யூ பண்ணுற ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. அந்த வகையில் பொங்கலுக்கு நாலு எந்த இதுக்கு நாம் உருவாக்கிக்கிட்ட அந்த பண்டங்களை அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நாம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மளுடைய பண்டிகை இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பாக அத்தனை பேரும் பேசினார்கள். நம்மளுடைய பாஸ்கரன் சார் இந்த ஒரு ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டியோடு இந்த ப்ரோக்ராம் மிகச் செழிப்பாக கழிந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எல்லோருக்கும் இன்புகம் தருகின்ற வகையில் நிகழ்வு நடந்தேறியது. அத்தகைய சிறப்பு சூழலில் இன்றைய தினம் நமக்கு பண்டங்களை ஈகை செய்த நம்முடைய நெருப்புல்லா சமையல் போட்டிக்கு முதலாக பரிசினை அறிவிக்க அன்போடு ஆசைப்படுகின்றேன். ஏன்னா அந்த அத்தனை பேரும் 11 பேர் அதில் இருந்தாங்க. எல்லாருடைய பொருளையும் நாங்கள் அத்தனை பேரும் உண்டு ரசித்து தான் அதற்கு மதிப்பெண் போட்டோம். அந்த வகையில் அவர்களுக்கு முதலாக பரிசை சொல்லி, இது போட்டி அல்ல, அந்த பரிசு அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் தரம் பிரித்து ஒரு உழைப்பினுடைய உயர்வை போற்றுகின்ற வகையிலும் அவர்களுடைய ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் ஒரு தரம் பிரித்து அவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக அத்தனை பேருக்கும் பரிசுண்டு. முதல் 3 இடங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு ஊக்கப்பரிசு என்கின்ற பெயரிலே அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஆக அந்த நெருப்புல்லா சமையலில் முதல் பரிசினை பெறுபவர் யார் அப்படின்னா,
மாறுவேட போட்டி இந்த சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் ஈஸியாக ஒரு வெக்கம் இல்லாமல் கலந்துக்கிடும். ஆனால் கொஞ்சம் பெரியவங்க கலந்துக்கிறதுங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் இல்லை. அதில் தான் அந்த வகையில் தான் அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நம்ம பாராட்டு தெரிவித்தே ஆக வேண்டும். ஏன்னா முன்னிட்டு வந்து செய்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு வெட்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிற சொசைட்டியில் இருந்தாலும் கூட ரொம்ப ஆர்வமாக செய்தார்கள். அத்தனை பேருக்கும் பாராட்டுகள். குழந்தைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உண்டு. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சம்பிரதாயப்படியான நன்றியுரை சொல்வதற்காக பாரத கலாச்சார பேரவையினுடைய மூத்த உறுப்பினரும் இந்த பகுதியிலெல்லாம் சிறு வயது முதலே சமய வகுப்புன்னு சொன்னாலே பேபி தான், திருவிளக்கு பூஜைன்னு சொன்னாலே பேபி தான், மகளிர் மாநாடுன்னு சொன்னாலே பேபி தான். அந்த அளவுக்கு அனைத்துமாக இருந்து இன்றளவும் சமய பணிகளையும் சமுதாய பணிகளையும் செவ்வனே செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது பாசமிகு சகோதரி சி பேபி அவர்கள் இப்பொழுது நன்றியுரை கூறுவார்கள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு என்று பாரதியின் பொன்மொழியை மையமாக வைத்து பாரத கலாச்சார பேரவை மார்த்தாண்டம் மற்றும் சேவா பாரதி சுய உதவி குழுவினர் சதாசிவ மனோன்மணிபுரம் விழாத்துறை இணைந்து நடத்தும் விவேகானந்தர் ஜெயந்தி விழா மற்றும் பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்த இந்த பொங்கல் விழா மற்றும் விவேகானந்தர் ஜெயந்தி விழாவினை தலைமையேற்று இங்கே நடத்தி சிறந்த ஒரு துவக்க உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற திரு மு. பாஸ்கரன் தலைவர் பாரத கலாச்சார பேரவை அவர்களை எங்கள் அனைவர் சார்பாகவும் மற்றும் சேவா பாரதி 5 குழுக்கள் சார்பாகவும் சேவா பாரதி நடத்தும் மகளிர் மன்றம் சார்பாகவும் சேவா பாரதி நடத்தும் சிறார் குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியினை இறைவணக்கம் பாடி தொடங்கி வைத்த மகளிர் மன்றம் சதாசிவ மனோன்மணிபுரம், தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்கி வைத்த சிறார் குழு சதாசிவ மனோன்மணிபுரம் ஆகியவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகிப்பதற்காக வருகை தர இருந்த திரு டி. ராஜேந்திரன் சேவா பாரதி மேற்கு மாவட்ட பொருளாளர், திரு எம். காமராஜ் சேவா பாரதி மேற்கு மாவட்ட செயலாளர், திரு எஸ். கிருஷ்ணகுமார் முஞ்சிரை ஒன்றிய சேவா பாரதி தலைவர் மற்றும் வித்யாஜோதி எஸ். சிவகாமினி யூனியன் கவுன்சிலர் முஞ்சிரை ஒன்றியம், திரு எஸ். மணிகண்டன் ஆலய செயலாளர் சதாசிவ மனோன்மணிபுரம். வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து திருவிளக்கேற்றி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த திருமதி சி. ராஜேஸ்வரி ரவீந்திரன் முஞ்சிரை ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக திருவிளக்கேற்றி அமர்ந்திருக்கின்ற திருமதி சிவகாமினி முஞ்சிரை ஒன்றிய அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியினை நாங்கள் நடத்த வேண்டும் என்று தெரிவித்தவுடனே எல்லா குழுக்களுக்கும் மகளிர் மன்றத்திற்கும் சிறார் குழுவிற்கும் ஒவ்வொரு பேராக சென்று இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த, அதுவும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையும் கூறிய திருமதி நிர்மலா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். நீங்கள் தான்
சுபகலாளுக்கு சொல்லணுமா? சுபகலாளுக்கு சொல்லணுமா? சுபகலாளுக்கு சொல்லணும். அவளுக்கு கடைசியில். அடுத்தபடியாக புஷ்பலதா ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இங்கே நடைபெற்ற பொங்கல் வைத்தல், அதைத் தொடர்ந்து கோலப் போட்டி, நெருப்பில்லா சமையல் போட்டி, மார்வேட போட்டி, தனிநபர் போட்டி, இந்த போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கு நடுவராக செயல்பட்டு நல்ல ஒரு தீர்ப்பினையும் வழங்கி நல்ல ஒரு வாழ்த்துரையும் வழங்கிய பேராசிரியர் சஜீவ், பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக உயர் திரு ரவீந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அரியதொரு உரையை நிகழ்த்திய அன்னார் அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக உயர் திரு பத்ரகிரி அன்னார் அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயப்பதாசு சொல்லணுமா? அடுத்தபடியாக உயர் திரு ஜெய்சிங் அவர்கள் ஆலய பொருளாளர் அன்னார் அவர்களும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறந்ததொரு பொங்கல் விழாவினை பற்றி அரிய கருத்துக்களை கூறிய அன்னார் அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து வழிநடத்திய செல்வி கு மகேஸ்வரி பேரவை பொருளாளர் அன்னார் அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியினை கலந்து கொண்டவளும் கலந்து கொள்ளாதவர்களும் வீட்டிலிருந்து சொகுசாக பார்த்து மகிழ்வதற்காக நம்முடைய நிலா டிவி அவர்கள் இங்கே வடிவமைத்து நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இங்கே நடந்து முடிந்த அத்தனை நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து இந்த விழாவினை சிறப்பித்த அத்தனை சகோதரிகளுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஒலி அமைத்து கொண்டிருக்கின்ற சக்தி சவுண்ட்ஸ் அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பேபி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பொறுத்தவர்க்க மகேஸ்வரி வாங்க. அடுத்ததாக இந்த பொங்கல் விழாவிலே எல்லாம் நல்ல அழகாக இந்த பூ செடிகளை வழங்கிய சுபகலா அவர்களுக்கு மகேஸ்வரர்கள் அங்கே இருக்கிறார்கள். இது கோயிலுக்கு நம்முடைய கிரவுண்ட் எல்லாம் பண்ணுறது. அப்போ இந்த எல்லாரும் இந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாரும் கோயில் காரியங்கள் இந்த இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் உழவார பணிகள்லாம் தூக்கணும். சிலவங்கெல்லாம் அப்படியே இருக்கிறீங்க. எல்லோரும் கோயிலோட அட்டாச்சாக நம்ம நிகழ்ச்சியை நடத்த முடியும். எனவே சேவா பாரதியானாச்சும் மகளிர் மன்றமானாலும் சரி எல்லோரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு, ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் என்னை மறவாமல் அந்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். எல்லா வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் எல்லா செல்வங்களையும் தர வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது நாட்டுப்பண். பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல பங்கா விந்தகி மாஜல யமுனா கங்கா உச்சல ஜலஜிதரங்கா தவ சுப நாமே ஜாகே दब सुब आशीष मागे दाये दब जय गाथा जनगण मंगलदायक जय गे पारद भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे जय